ஹலோ கைஸ், வெல்கம் பேக் ஜேபிஷன் பசங்க சேனல். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெயிட் காஸ்டிங் ஸ்டிக்கு உடஞ்சிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளோட வெயிட் காஸ்டிங் ஸ்டிக்கு உடஞ்சிடுச்சு. பாருங்கள் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு இது வந்துட்டு எப்படி நம்ம இது வந்து ரெடி பண்ண போகிறோம் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிற பொருள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 ஃபெவிக்விக் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு ஊசி நூல் த்ரெட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்புறமா என்கிட்ட இந்த பழைய டெலஸ்கோபிக் ராடோட பாதி. இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணால் இது வந்து உடைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த டெலஸ்கோபிக் ராடு வந்துட்டு நம்ம வந்துட்டு பீஸாக வந்து உடைக்க போகிறோம். எதுக்குன்னு கேட்பீங்க. இப்போ இதை உடச்சி இதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து அந்த நம்மளோட வெயிட் காஸ்டிங் ஸ்டிக்கில் வந்துட்டு ஹோல் இருக்கும், அந்த ஹோலில் வந்துட்டு வைக்கணும். அதில் வச்சதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பெருசாக இருக்கிற பீஸெலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு சைடில் வந்து வைக்கணும். பாருங்கள், இப்போ வந்து உடச்சிட்டோம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து உடச்சிக்கோங்க. உங்கள் ராடு எந்த இடத்துல உடஞ்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உடச்சி வைங்க. இந்த மாதிரியே ஏற்கனவே ஒன்று வந்து உடஞ்சி அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸ்பின்னிங் ராடில் தான் நம்மளுக்கு வந்து உடஞ்சிடுச்சு. இதுக்கு முன்னாடி அது உடஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது, நானே உடச்சிட்டேன் தெரியாமல், என்னோடய கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாருங்கள், நம்ம ராடே ரொம்ப 2 துண்டாக போயிடுச்சுங்க. டூ பீஸ் ராடு வந்து 3 பீஸ் ராடு ஆகிடுச்சு. இது வந்து பாருங்கள், இப்போ வந்துட்டு அது மேலே வந்து வைக்கணும். நம்ம வந்துட்டு வச்சு ஃபஸ்ட்டு செக் பண்ணோம், நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்துட்டு இப்போ வந்து கட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், கொஞ்சம் மேலே கொஞ்சம் வச்சுட்டு கீழே கொஞ்சம் வந்து வச்சிங்கன்னா போதும். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து சுற்றி வந்து வைக்கணும். நம்ம வந்துட்டு ஒரு 3 பீஸ் வந்து வைக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு இதான் சொன்னேன் உங்ககிட்ட முதலே, இது உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக வைக்கணும். எதுக்கு இது வந்து வைக்கிறோன்னா, இது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ண பொறுத்து இது ஒரு பீஸ் தான். இது வந்து சின்னதாக தான் இருக்கலாம், ஆனால் எஃபெக்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நான் இது ரெடி பண்ணி மீன் பிடிச்சேன். எனக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் ஸ்டிக் வந்துட்டு எதுவும் அவ்வளோ நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ½ hour வீடியோ வந்துட்டு ஒரு 10 minutesல வந்து நான் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து ஃபெவிக்விக் போட்டுடணும். அதை வச்சுட்டு ரொம்ப இல்லை, லைட்டாக அது கொஞ்சம் நிற்கிற அளவுக்கு போட்டிங்கனாலே போதும். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப இழுத்து அடிக்கக்கூடாதுல்ல. இப்போ நம்ம வந்துட்டு அதை ஒட்டின இடத்துல வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நூல் வந்து சுற்றுறோம். இப்போ வந்துட்டு இது இந்த இடத்துல எதுக்கு நூல் சுற்றுறோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஓகேவா? அதை சுற்றிட்டு அதுக்கு மேலே ஃபெவிக்விக் போடணும். ஃபெவிக்விக் போட்டு ஒன்றுமே இல்லை கைஸ். இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஃபைபர்லாம் உடைச்சோம்ல, அந்த ஃபைபர் கிளாஸ் எடுத்து மேலே வந்து அழகாக நம்ம வந்து இப்போ வந்து செட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான வேலை தான் அதுவும். ஃபஸ்ட்டு இது மேலே வந்து ஃபுல்லாக ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு தான் நம்ம வந்துட்டு எடுக்க போகிறோம். ஓகேவாங்க? பாருங்கள், எவ்வளோ இப்போ பார்க்கவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இப்படியே எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா தூக்கி போடும்போது வந்துட்டு உடஞ்சிரும். அதனால தான் நம்ம வந்துட்டு இது மேலே வந்து செட் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ உடச்சிட்டு எல்லாத்தையும் அது சைஸ் உடச்சிட்டு இது மேலே கொஞ்சம் நூல் சுற்றணும். கொஞ்சம் இல்லை, லைட்டாக க்ரிப்புக்காக. ஃபஸ்ட்டு இது மட்டும் கொஞ்சம் க்ரிப்புக்காக சுற்றிட்டு நம்ம எப்பவும் போல் அது சுற்ற ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், ஒரு ரெண்டு சுற்றிட்டு திரும்ப 2வது ஸ்டிக் எடுக்கணும். 2வது ஸ்டிக் எடுத்து அது பக்கத்தில் வச்சு கொஞ்சம் பாருங்கள் கேப் ஃபில் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இந்த மாதிரி போட்டு திரும்பி ஒரு 2 சுற்றணும். இந்த மாதிரி சுற்றிட்டு மொத்தமாக என்னோடய ஸ்டிக்கு வந்து 3 சைடு அப்ளை பண்ணுற மாதிரி வந்து பாருங்கள். இப்போ திரும்பி இன்னொரு எடுத்து வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்துட்டு 3த்துமே வந்து வச்சாச்சு. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டைட்டாக வந்துட்டு சுற்றுங்க. இதில் வந்துட்டு த்ரெட்டை நம்ம எவ்வளோ டைட்டாக நம்ம இதில் த்ரெட்டை சுற்றுறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும் நான் ஏன் சொல்கிறேன்ட்டு. பாருங்கள், என்னால் முடிஞ்ச அளவு டைட்டாக சுற்றிட்டுருக்கேன். இது கொஞ்சம் லேட்டாக வர வேலை தான், ஆனால் நம்ம இதெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள்,
நான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு போட்டது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளூ கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி போட்டதே வேஸ்ட்டுன்னா பிளாக் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சூப்பர் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலாம் டிஸ்லைக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து பாதி வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக த்ரெட்டு சுற்றணுங்க. ஃபுல்லாக எந்த அளவு நம்ம வந்து த்ரெட்டு சுற்றுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்டிக் வந்துட்டு உடையாது. இப்போ நம்ம வந்துட்டு இது உடஞ்ச ஸ்டிக்கை தான் ரெடி பண்ணுறோம். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரியே நம்மளுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபஸ்ட்டு 100% இருந்திருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு 80% 70% தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். மீதி 30%லாம் வீக்காக தான் இருக்கும். அது நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறமா வேறு ஸ்டிக்கு தான் வாங்கி ஆகணும். இது வச்சு யூஸ் பண்ண முடியாது. அவ்வளோதாங்க, நம்ம வந்துட்டு ஃபுல்லாக சுற்றியாச்சு. பாருங்கள், இப்போ அந்த ஸ்டிக்கில் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம இதுலேயும் இன்னும் சூப்பராக பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு நமக்கு இன்னும் நிறைய பொருட்கள்லாம் தேவைப்படும். இது வந்து உங்களுக்கு வந்துட்டு லோ பட்ஜெட்டில் எப்படி நம்ம ஸ்டிக்கர் ரெடி பண்ணுறது நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். பாருங்கள். ஏன்னா வந்துட்டு இப்போது பாதி பேர்லாம் என்ன பண்ணுவீங்க, ஸ்டிக்கு உடஞ்சிச்சு இது ரெடி பண்ண முடியாது சொல்லிட்டு போட்டுருவீங்க. நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டு தான். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுதான் மெத்தடு அப்படின்னு சொல்ல மாட்டேன். நம்ம எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணால் கூட மீன்லாம் நிறைய மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணும்போது கைடுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறீங்கன்னு வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் ஓட்டிட்டிங்கன்னா அப்புறம் கஷ்டப்படுவீங்க, வேஸ்ட் ஆகிடும் ஸ்டிக்கு. திரும்ப இது வந்துட்டு பிரிச்சுலாம் ஓட்டுறதுலாம் பெரிய வேலை. அது நீங்கள் பண்ணுறதுக்குள்ளே வேறு ஸ்டிக்கே வாங்கிக்கலாம். அதனால் நீங்கள் ஒட்டும் போது ஸ்ட்ரெயிட்டாக ஓட்ட ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது வந்து 3 ஃபெவிக்விக் வந்து ஒட்டுறோம். 3 ஃபெவிக்விக் வந்துட்டு வாங்கி ஒட்டிருக்கோம். மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணோம். அதாவது அந்த நூல் வந்துட்டு ஒரு MCL மாதிரி ஒரு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணுறோம். இப்போ அது மேலே பாருங்கள், 1 காலி ஆகிடுச்சு. இப்போ 2வது எடுத்து பிரிக்கிறோம். ரெண்டாவதுலேயும் பிரித்து இப்போ வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். பரவாயில்லைங்க, ஸ்டிக்கு சூப்பராக தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்களேன், அதில் புகலாம் வருது. அப்படியே நெடி ஏறுதுங்க. எனக்கு அதை கொஞ்ச நேரத்தில் நெடி ஏற ஆரம்பிச்சிச்சு. நான் வேறு எங்கள் வீட்டுக்குள்ளே வேறு இதை வேறு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எவ்வளோ கம்மும் போடுறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் உண்மை. இதோட நான் இந்த மாதிரி 2வது தடவை வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஏன் இந்த ஸ்டிக்கு எப்படி ஆச்சுன்னா வந்துட்டு அது நான் பண்ண ஒரு ஃபால்ட்டால் அந்த மாதிரி ஆகிடுச்சு. விரல் பிடிக்கும் போது கையில் வச்சு மடக்கி பார்த்தேன். சும்மா மடக்கினா அது நிஜமாலே உடஞ்சிடுச்சு. ஆனால் இது வந்துட்டு மீன் மாட்டி வந்து உடஞ்சிடுச்சு. நான் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சிட்டேன் விரல் பிடிக்கும் போது. ஆனால் நல்ல ஸ்டிக்குங்க. இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. பாருங்கள், இப்போது இது ஸ்ட்ராங்காக இருக்குமா நீங்கள் வந்துட்டு டவுட்டாக தான் பார்ப்பீங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ண வேணாம். நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டிக்கு தாங்க. நம்ம ரெடி பண்ணி ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. இப்போ இதில் மீன் பிடிச்சிட்ருக்கோம். இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகலை. இது எப்போ வீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். வீக்காக இருக்கா இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கான்ட்டு பாருங்கள். அடுத்த ஃபெவிக்விக் எடுத்து ஊற்றியாச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். எப்படி நம்ம வீட்லேயே இந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் செய்ய ஹோம்மேட் அதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். நம்மக்கிட்ட நம்ம வந்து ஃப்ராகே வந்துட்டு ஹேண்ட்மேடில் செஞ்சுருக்கோம். அந்த வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து போடுறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அது வந்துட்டு ஃபுல்லாக வந்து மடிக்காட்டேன். ஃபுல்லானா ரொம்ப இல்லை, ஒரு லைட்டாக மடக்கி காமிப்பேன். ரொம்ப இன்னும் சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. நம்ம எப்படி இழுப்போமோ அது அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா மீன் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாலே இருக்க பொறுத்து, நம்ம பிடிக்க பொறுத்து ஒரு 1 kg 1.5 kg தான் பிடிக்க போகிறோம் ஃபிஷ்ஷெலாம். பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு கையிலே வளைச்சி காட்டுறேன். ஓகேவா? ஃபுல்லாக காஞ்சிடுச்சு, பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். ஆனால் இதனால உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ப்ரைடர் லைன் ஃப்ரீயாக போகும் கைஸ். உங்களுக்கு ப்ரைடர் லைனில் மாட்டோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது பாட்டுன்னு ஃப்ரீயாக போகும் கைஸ். பாருங்கள், அங்கே பாருங்கள் எவ்வளோ வளைக்கிறேன் பாருங்கள். நல்லா வளைச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்ததுனால தெரியும், நல்லா நான் வளைச்சிருக்கேன். அது நல்லா பாருங்கள், பெண்டாக தான் இருக்குது. இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும், நல்ல எஃபெக்டாகவே இருக்கும். நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். உங்கள் பழைய ராடு இருந்தால் தூக்கி போடாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஓகே கைஸ், பாய் கைஸ், தேங்க்யூ.